போஸ்ட் ஃபுல் குரான் முடிச்சிருக்கிறாங்களா? இஸ்ரார் அகமது மாதிரியான இந்த மாதிரியான ஆலிம்கள், ஒரு சில ஆலிம்கள் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. தமிழ்லையும் ஒரு சில ஆலிம்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டி ஒவ்வொரு ஆலிமும் இதை பண்ணியிருக்கணுங்க. புரியுது? இப்போ நான் குரான் தஃப்சீர் பண்ணுறேன்னா என் வெர்ஷன் ஒன்று இருக்கணும். நாளைக்கு நீ பெருசாயிட்டியா உன் வெர்ஷன் ஒன்று இருக்கணும். நீ பெருசாயிட்டியா உன் வெர்ஷன் ஒன்று இருக்கணும். புரியுதா? ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்கணும். இஸ்ரார் அகமது பண்ணாரா? அவர் போயிட்டாரு. மறுபடியும் உலகம் மாறிடுச்சு. இன்றைக்கு நவீன உலகத்துக்கு என்ன தேவையோ அதை மறுபடியும் நான் குரான்லேருந்து நான் எடுத்து சொல்யூஷன் சொல்லணும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், கொஞ்சம் அதாவது ஈமானு குஃபுர் இந்த கேம் ப்ளே பண்ணிகிட்டே இருக்காதீங்க. கடைசியாக குஃபுர்லேயே ரொம்ப டெப்த்தாகவும் போயிடாதீங்க அப்படிங்கிற. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? குஃபுரை வந்து சப்போர்ட் பண்ணுறோம். அதுதான் குஃபுரில் இன்னைக்கு வந்து சமுதாயம் டெப்த்தாக போயிட்டு இருக்கு. அதை உணரக்கூட முடியாத அளவுக்கு இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு? நம்முடைய அந்த தலைவர்கள் வந்து ஒரு தஜலில் நம்மளை வச்சிருக்காங்க. நயவஞ்சர்களுக்கு நிச்சயமாக துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது எனும் நற்செய்தியை அறிவிக்கிறார். பல்ல அந்த இடத்துல என்ன பண்ணுறான்? சட்ட எரிக்கலாக பேசுகிறான், கிண்டல் பண்ணுறான். உங்களுக்கு குட் நியூஸ் இருக்குது. என்ன இருக்குது? துன்புறுத்தும் வேதனை இருக்குன்னு ஒரு குட் நியூஸ் இருக்குது அப்படின்னு நல்லா சொல்கிறான். இவர்கள் நம்பிக்கையாளர்களை விட்டுவிட்டு நிராகரிப்போரை தம் நண்பர்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள். இவர்கள் அந்நிராகரிப்போரிடம் கண்ணியத்தை தேடி செல்கின்றார்களா? உண்மையில் எல்லா விதமான கண்ணியமும் அல்லாஹ்வுக்கே உரியதாகும். இப்போ அந்த இடத்துல முனாஃபிக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த முனாஃபிக்குகள் என்ன பண்ணுறாங்க? இறை நம்பிக்கையாளர்களை விட்டு சஹாபாக்களை விட்டுட்டு அந்த காஃபிர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளை இவங்க தான் மதிப்பு கொடுக்குறாங்க, நமக்கு இங்கே போனால் தான் மரியாதை கிடைக்கும், இங்கே வந்தால் நமக்கு மரியாதை கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இங்கேயும் வந்து அபூபக்கர் உமர் மாதிரி உழைச்சா மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இன்றைக்கி எடுத்துக்கோ, ஒன்றும் இல்லை. இப்போ காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர். நம்ம இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை எடுத்துக்கோம். அபூஜஹலுடைய மகன், இஸ்லாத்துடைய மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர். மக்கா வெற்றியின் போது கூட அவர் என்ன பண்ணுறாரு? இஸ்லாத்தை விட்டு அப்போ அந்த மக்கா விட்டு ஓட பார்த்து அங்கே போய் ஒரு கடலில் போய் இந்த கடலில் கப்பலில் போகிறாரு. அந்த கப்பல் குலுங்குது. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? அல்லாஹ் காப்பாத்துன்னு சொல்லி துவா கேட்குறாங்க. ஏன்டா அல்லாஹ் கூப்பிட்றீங்க? லாத்து மனத்தை கூப்பிட வேண்டியதானே அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்க? இல்லை, கடல்லாம் அல்லாவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது, இது ரொம்ப பெருசு, இது எல்லாம் அந்த சிலைகள்னால காப்பாற்ற முடியாது, இங்கே அல்லாஹ் தான் அல்லாஹ் தான் இறைவன் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு? அப்போ அல்லாஹ் தான் பெரிய இறைவன்னா இப்போ அவனை தானே வணங்க சொல்லி ரசூல்லா சொன்னாங்க. நான் போய் ரசூல்லாவுடைய தீனில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு திருந்தி இக்ரிமா வந்தாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் இஸ்லாத்துக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த உமர் சீரீஸில் கூட நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஷஹாதத்துங்கிற நிலையை அடைஞ்சாங்க. என்ன, எந்த அப்பா வந்து கொன்றே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனானோ அந்த அப்பாவுக்கு பிறந்தவர் எவ்வளோ பெரிய அந்தஸ்து அடைஞ்சாங்க. அந்த அந்தஸ்து நம்மளால் அடைய முடியுமா? புரியுதா? அப்போது அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், கண்ணியம் நீங்கள் தேடி அல்லாட்ட கொஞ்ச நேரம் தான் வேலை செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட 23 வருஷம்லாம் வாழல, 2 வருஷம் தான் வாழ்ந்தாங்க முஸ்லீம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்ணியம் அல்லாஹ் எவ்வளோ கொடுத்தான்?